ஹலோ ஆல். செப்டம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த வருஷம் ரன்னர் பீன்ஸுன்ற ஒரு நல்ல அவரைக்காய் மாதிரி இருக்கிற காய் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா காயையுமே நான் ஆர்கானிக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த விதமான ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணலை. இந்த வருஷம் ரொம்ப வார்மாக இருந்ததுனால நல்லாவே இந்த காய் வந்திருக்கு. போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு காயும் ஒரு அடி நீளம் நல்லா வளர விட்டோன்னா, முழுசாக வளர விட்டோன்னா ஒரு அடிக்கு மேலே நல்லா வளருது. ஒரு 10 காய் இருந்தாலே நல்லா பொரியல் பண்ணுற அளவுக்கு பெருசு பெருசாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஊரில் இது வருமானு எனக்கு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எங்கள் ஊர் சைட்லாம் இது நான் பார்த்ததில்ல. இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி, நம்ம பீன்ஸுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வேகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தனியாக வேக வச்சு அப்படிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக அந்த காயை பண்ணலாம். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம். அதுக்கப்புறம் பொரியலுக்கு தேவையான தேங்காய் போட்டால் தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காவோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு நான் போடுறேன். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் வெங்காயமும் நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் விருப்பம், இல்லாட்டி நீங்கள் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதேவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை போட்டு நல்லா வெங்காயம் சாஃப்டாக வர்ற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம தேங்காவையும் சீரகத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன், அது போதும், கரெக்டாக இருக்கும். இந்த அளவு குறைன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். இல்லாட்டி நீங்கள் துருவின தேங்காய் போடுறதா இருந்தால் துருவின தேங்காய் கூட போடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோடு நான் இந்த பீன்ஸை போடுறேன். இந்த பீன்ஸில் அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 1 or 2 minutes நம்ம அந்த எண்ணெயோட அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அதை வதக்கி விடணும். காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 50 ml தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா நான் கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 minutes நல்லா மூடி வச்சிடணும். 5 minutesல நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. தண்ணியும் நல்லா போயிடுச்சு. தண்ணி நல்லா போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் லிட்டை திறந்து வச்சிடணும். தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு கரெக்டாக அது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு பீன்ஸ் நல்லா பொலன்னு கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப குழஞ்சி போயிடும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பீன்ஸு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சீரகம் அரைச்சது. இதை இப்போ நல்லா கிளறி விட்டுறணும். இந்த பொரியல் தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் பருப்பு கூட்டு அந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது இந்த பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.